மும்மொழி கொள்கை குறித்து சென்னையில் பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வத்துடன் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாஜக மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்வம் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த மும்மொழி பாடத்திட்டத்தை இது கொண்டு வரதுக்கு மத்திய அரசின் காரணம் என்னவா இருக்கு சார்? எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் காலத்துக்கு ஏற்ப இவால்வ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதாவது உலகம் ரொம்ப வேகமான ஒரு முறையில் இன்றைக்கி வளர்ச்சி என்பது நாடுகள் இடையிலான உறவு என்பதெல்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஸோ அதுக்கேற்ப மாதிரி இன்றைக்கி படிப்பும் அந்த எஜுகேஷனும் காலத்துக்கு ஏற்ப மாறிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் ஒரு மொழி படித்தா போதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக வர்த்தகம் கூடும் பொழுது 2 மொழிகள் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இன்று இன்னும் அதிகப்படியான முன்னேற்றங்கள், வளர்ச்சி அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி இன்னொரு மொழி கற்றுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் பாடத்திட்டத்தில் ஒரு புதுமையை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்கிறார்கள். ஏற்கனவே 3 மொழிங்கிறது இன்றைக்கி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் இருக்குது. நீங்கள் கேம்பிரிட்ஜ் சிலபஸ்லேயோ ஐபி சிலபஸ்லேயோ, அதாவது இதை எதுக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் இல்லைனா கட்சி தலைவர்களாகட்டும் அவர்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளெல்லாம் இந்த 3வது மொழி ஏற்கனவே இருக்குது. இந்த 3வது மொழி யாருக்கு இல்லைன்னா இவர்களை நம்பி களத்தில் போய் இறங்கக்கூடிய போஸ்ட் ஓட்டக்கூடிய தொண்டனோட பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இல்லைனா இந்த நபர்களுக்கு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவரோட பிள்ளைகள் இருக்காங்க, இல்லை இவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களோட பிள்ளைகளுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் மறந்துட்டு அனைவருக்குமான வளர்ச்சி என்பது தமிழகத்தில் தேவை. ஏழை மாணவர்கள் 3வது மொழி படிக்க வேண்டும். அதற்காக மும்மொழி கொள்கையை, அதாவது புதிய கல்விக் கொள்கையின் அடியில் இந்த 3 மொழி கற்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி கொண்டு வருகிறது. சார், இந்த மும்மொழி கொள்கை வந்தால் ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள தாய்மொழி அழிந்து விடும் சொல்லி எதிர்க்கட்சி சாரில் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? பேஸ்லெஸ் அலிகேஷன். அதாவது 1960களிலும் திமுக இன்னும் வளர்ந்து வரவே இல்லை அப்படிங்கிறத இதை காட்டுகிறது. ஏன்று கேட்டிங்கன்னா தெளிவாக தாய்மொழி கல்வி என்பது குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல ஸ்கூலில் தாய்மொழியில் பேசினாலே ஃபைன் அப்படின்லாம் சொல்லி இன்னும் சொல்லப்போனால் திமுக தலைவர் முதல்வரோட உறவினர்கள் பிள்ளைகள் நடத்தக்கூடிய மகள் நடத்தக்கூடிய பள்ளியிலே தமிழில் பேசினா ஃபைன் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்படுறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நியூ எஜுகேஷன் பாலிசி என்பது தாய்மொழி வழி கல்வி என்பதை ரொம்ப பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி, அதாவது மதர் டங்குக்கான இம்பார்ட்டன்ஸ், தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதில் கல்வி கற்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடுகிறது. இது இவங்க எப்படி நீட் விஷயத்தில் மாணவர்களை ஏமாற்றி இப்போ அது கோர்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எப்போல்லாம் திமுக ஒரு மிகப்பெரிய சர்க்கரை தமிழகத்தில் சந்திக்கிறதோ அப்போல்லாம் மொழியை கையில் எடுத்துப்பாங்க. மொழியை திமுக கையில் எடுக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ மிகப்பெரிய தப்பு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி அர்த்தம். கூட்டு பலாத்காரம் தொடங்கி பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இன்றைக்கி டக்குன்னு மொழியை பற்றி பேசி டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டாக்டிக்ஸை டிஎம்கே கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பேன்னு சொல்லி மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியிருக்காராம். அதுக்கு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க எதிர்க்கட்சியில். பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் பர்டிகுலராக அதில் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் என்பது கல்வி தரத்தை உயர்த்தி பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலாக ஏஐ லேப்ஸு, கம்ப்யூட்டர் லேப்ஸு, கிரவுண்டு, ஃபெசிலிட்டிஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் சேரப்போகிறேன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்ததும் இதே மாநில அரசாங்கம் தான். அன்றைக்கி கையெழுத்து போட்டு இவ்வளோ இஷ்யூ இல்லை. இப்போ இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அதனால் அன்றைக்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் அதிகமான உடனே, இஷ்யூஸ் அதிகமான உடனே அதை மறைப்பதற்காக திமுக ஒரு கபட நாடகம் ஆடி இந்த மொழியை வச்சு நாங்கள் காப்பாற்றுறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் கற்றுக்கொண்டால் ஒரு 3வது மொழி கற்றுக்கொண்டால் தமிழ் அழிய போவது கிடையாது. திமுகவோட அரசியல் தமிழகத்தில் அழிந்துவிடும் என்பதை ஒரே காரணத்துக்காக தான் மாணவர்களை, பெற்றோர்களை குழப்பி அந்த குழப்பிய குட்டையில் மீன் பிடிக்க திமுக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே தமிழகம் வஞ்சிக்கப்பட போவது கிடையாது. அதை யாரும் அனுமதிக்க போவதும் கிடையாது. சார், இப்போ சமூக வலைத்தளத்தில் 2 நாளாக ஒரு ஹேஷ்டேக் வாரே நடந்துக்கிட்டு இருக்கு சொல்கிறாங்க. அந்த ஹேஷ்டேக் வாரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எப்போதுமே திமுக அவர்களோட பலத்தை காட்டுவதே சமூக வலைத்தளங்கள் தான். பெரிய டீம் செட் பண்ணி அங்கங்கே ஆஃபீஸ் வச்சு சம்பளத்துக்கு ஆள் போட்டு அடுத்த கட்சிக்காரங்களை, மற்ற கட்சியின் தலைவர்களை தரைகுற விமர்சனம் செய்வதை ஒரு வழக்கம் வைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அந்த காலம்லாம் போயிடுச்சு. நீங்கள் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி உலக நாடுகள்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவில் இன்றைக்கி ட்ரம்ப் முதற்கொண்டு மேக்ரோன் வரை மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டு வருகிறார். எதற்காக திமுக இந்த ஒரு கேவலமான வேலையை செய்கிறாள்னு தெரியவில்லை. ஆனால் எப்போதுமே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு பதில் கூறுவதற்கு நீங்கள் செய்தால்
அதை விட 10 மடங்கு அதிகமாக செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக தான் தமிழகத்தில் உள்ள முதல்வருக்கே தமிழகத்திலே கெட் அவுட் ஸ்டாலின் என்பதை வந்து குறிப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து உணர்த்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மானவரன்.